ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இந்த தடவை ரோகிணி மாட்டாமல் தப்பிச்சிட்டாங்க. அடுத்த தடவை கண்டிப்பாக மாட்டுவாங்க. அது என்னன்ற மாதிரி பார்ப்பான். அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஆணியில் வந்து எல்லாருமே காமனாக வந்து சாவியை வந்து தொங்க விட்டுருப்பாங்க. அதை வச்சு தான் நான் சொன்னேன், மற்றபடி எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி ஆண்டிக்கு எனக்கும் பிரச்சனை ஏற்கனவே அதிகமாக இருக்குது. இதில் வந்து நீங்கள் வேறு அப்படி தவறாக என்னை பற்றி பேசுறீங்கன்னா நான் எப்படி இந்த வீட்டில் வாழ முடியும்? மனோஜ் கொஞ்சம் நீ எனக்காக பேசு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மனோஜ், என்னடா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? அவள் இது கூட இந்த வேலையெல்லாம் செய்ய போகிறா அப்படிங்கும்போது, ஒருவேளை நான் செஞ்சிருப்பேன் நீ நினைக்கிறியாடா அப்படிங்கும்போது முத்து சொல்றாரு, கண்டிப்பா உனக்கு அந்த அளவுக்குலாம் தைரியம் கிடையாதுடா அப்படின்னு சொல்லிடுறாரு. அதே மாதிரி இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சுருதியா இருக்கட்டும், ரவியா இருக்கட்டும், 2 பேரும் வந்து எங்களுக்காக தான் வந்து எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால அவங்களும் இந்த தப்பை செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லும்போது சுருதி சொல்றாங்க, ரோஹிணி ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கங்க. ஏற்கனவே வந்து மாமா விஷயத்துல வந்து முத்து தான் கண்டுபிடிச்சு உங்களுக்கு இந்த விஷயத்த இந்த வீட்டுல உண்மையை வெளிப்படுத்தி விட்டாரு. ஒருவேளை அந்த மோட்டிவேஷன் கூட இருக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு தோணுது அப்படின்றாங்க. அதுக்காக என்னைய சொல்லுவீங்களா அப்படிங்கும்போது, நான் உங்களை சொல்லலை, எனக்கு வந்து முத்து சொல்ற மாதிரி ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனா விஜயா பொறுத்த வரைக்கும் முத்து என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, எங்க அம்மா எனக்கு பிடிக்காத அம்மாவா இருக்கலாம், ஆனா வந்து அவங்க கண்டிப்பா என் உயிர் விஷயத்துல விளையாட மாட்டாங்க. ஏன்னா 10 மாசம் என்னை வகுத்துல சுமந்து பெத்தாங்க அப்படின்னு சொல்லும்போது விஜயாவுக்கு மனசார வந்து அவங்க ஃபீல் பண்றாங்க. இப்படி இந்த பக்கம் இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கும்போது நம்ம சிட்டி என்ன பண்றாருன்னா, ரோகிணியை கூப்பிட்டு, ரோகிணி எனக்காக நீ ஒரு காரியம் பண்ணியிருக்க, நான் உனக்கு இந்த உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூ. 3,00,000 பெருமான செயினை வந்து ரூ. 1,00,000 கேஷை கையில் வாங்கிட்டு செயினை கொடுத்துட்றாரு. அதே நேரத்தில் அருண்கிட்ட வந்து நம்ம முத்து என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே உண்மைதான் பேசும், உண்மைதான் ஜெயிக்கும். ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கங்க, தலைவனமா நீங்க உயர் பதவியில இருக்கீங்கன்னு ஆட வேணாம். நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு நல்ல விஷயங்களை வந்து இந்த உலகத்துக்கு செய்ய முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம முத்து வந்து அருணுக்கு அட்வைஸ் பண்றாரு. இன்ஸ்பெக்டர் சத்தம் போட்டு அனுப்பிச்சு விட்டுறாரு. அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிற பார்க்கலாம். தொடர்ந்து பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.